ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ விரா மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்து இதில் இப்படி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுப்போம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு பிங்கான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 வெங்காயம் இருக்கும். தக்காளி வந்து மூணு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். பேன் நல்லா ஹீட் ஆனோன்னே நான் வந்து மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சா அதை ஊற்றிக்கிட்டேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. வெந்தயம் நல்லா செவந்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. நான் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம். அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளியை போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா கிண்டிக்கிடுவோம். இதை இது கூட வந்து நான் வந்து காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிடுவோம். இதை இந்த மாதிரி அரைச்சி போட்டால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க செம்மையாக இருந்துச்சுன்னு. இது வதங்கட்டும். நம்ம இதை வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து மசாலா சேர்த்துக்கிடுவோம். நான் வந்துட்டு இதில் வந்துட்டு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து எப்படி சேர்க்கணுன்னா, இந்த மாதிரி நல்லா கரைச்சி பாருங்கள். மீன் குழம்புக்கு வந்து திக்காக இருக்கணும், கறி குழம்புக்கு வந்து லைட்டாக இருக்கணும். மீன் குழம்புக்கு வந்து நம்ம கரைச்சி பார்த்தோம்னா திக்காக தெரியும் நம்மளுக்கே. அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் மசாலா போட்டு. நான் நல்லா தேவையான அளவுக்கு மசாலா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிங்கிறது எண்ணெய் திரண்டு வருது. இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்னா மசாலா, அதை தூக்கி இதில் சேர்த்துக்கிடுவோம். அதை தூக்கி இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மீனை போட போகிறோம். நான் வந்து எப்போவுமே மீனுக்கு வந்து மண்டையையும் வாழையும் தான் போடுவேன். ஆனால் மீனுக்கு வந்து மண்டை, வால், துண்டு போட்டுக்கிறேன். ஒரு துண்டு தான் போடுறேன். இந்த பாருங்க, மண்டை இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட இருக்கும்ல, அது மாதிரி இந்த இது தான் போடுறேன். போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கிடுவோம்.
நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு பத்தலைன்னா நான் போட்டுக்கிருவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கிறங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கிருவோம். நல்லா கொதிச்சோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கி வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.